தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணிதிரண்டு வாருங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nemathi Property Management. Contact 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் தலையங்கம் நிகழ்ச்சியில் எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய திரு ராபர்ட் பயாஸ் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய உருக்கமான கடிதம் குறித்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். சமீபத்தில் சிறப்பு முகாமில் அடைபட்டு தொடர்ந்து நோய்வாய்ப்பட்டு கொண்டிருந்த சாந்தன் அவர்கள் மரணம் அடைஞ்சிருந்தார். தன்னுடைய தாயை இறுதி காலகட்டத்தில் எப்படியாச்சும் பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கத்திலையும் பரிதவிப்புலையும் இருந்துக்கிட்டு இருந்த அந்த மனிதனுடைய மரணம் அப்படிங்கிறது பல மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் ஒரு கனத்த இதயத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவிற்கு தொடர்ந்து இந்த தமிழ் தேசிய தளத்தில் இயங்கக்கூடிய மற்றும் தமிழர் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய பல இயக்கங்களும் பல இயக்கத்தின் தலைவர்களும் அதை இந்த சிறப்பு முகாமை இழுத்து மூடணும் அப்படிங்கிற கோரிக்கைக்கு வலிமை சேர்த்திருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தமிழ் தேசிய பேரியக்கமாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், இப்படின்னு பல தமிழ் தேசிய மற்றும் திராவிட இயக்கங்கள் இந்த விவகாரத்தை குறித்து தொடர்ந்து பேசிய வண்ணமே இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த சிறப்பு முகாம் அப்படிங்கிற விவகாரம் எப்படி சிறையை விட கொடுஞ்சறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியாக இருந்ததன் விளைவாகத்தான் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையிலேயே இருந்துவிட்டு அங்கிருந்து விடுதலை காற்றை சுவாசிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்தவங்களுக்கு மீண்டும் ஒரு சிறப்பு முகாம் அப்படிங்கிற பேரில் உள்ளே அனுப்பி அந்த சிறப்பு முகாமில் அந்த சிறையை விட கொடுமையான சிறையாக அந்த களத்தை மாற்றி அவர்களை நடமாடக்கூட முடியாத அளவுக்கு மிக மோசமான சூழல் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பல பேர் சொல்லி நம்மளால் கேட்க முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் சாந்தன் அவர்கள் உடல்நிலை மிக மோசமாகி தன்னுடைய தாயை எப்படியாவது போய் பார்த்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு இறுதி ஆசை கொண்டிருந்த தருணத்தில் கூட மரணம் அடைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. அவர் சிறப்பு முகாமில் இல்லாமல் இருந்திருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அவரால் போய் பார்த்துருக்க முடியும். அவருடைய இயல்பு வாழ்க்கைக்கு கொஞ்ச நாளாக அவர் வாழ்ந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா, சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய இன்னொரு நபரான திரு ராபர்ட் பயாஸ் அவர்கள் சிறப்பு முகாமிலிருந்து ஒரு திறந்த மடல் அப்படிங்கிற ரீதியில் கொட்டப்பட்டு திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து இன்றைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அது யாருக்கு அட்ரஸ் பண்ணுறாருன்னா, உலகத் தமிழர்களுக்குன்னு அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த கடிதத்தை நான் முழுமையாக வாசிக்கிறேன். நீங்கள் அதை ஸ்லைடில் பார்க்கலாம். உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். நான் ராபர்ட் பயாஸ் பேசுகிறேன். உங்களை உங்களோடு உங்களில் ஒருவனாக சுதந்திர மனிதனாக இல்லாமல் எங்களில் ஒருவராக சாந்தனை இழந்து இதோ இந்த கம்பிகளுக்கு பின்னால் இருந்து இப்படி உங்களை சந்திக்க நேர்ந்தது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. 32 வருட நீண்ட சிறை கொட்டடிக்கு பிறகு கடந்த 11/11/2022 அன்று உச்சநீதிமன்றம் விடுதலை செய்த 6 பேரில் நானும் ஒருவன். அந்த 6 பேரில் நான், ஜெயக்குமார், முருகன் மற்றும் சாந்தன் ஆகிய 4 வரையும் இலங்கை தமிழர்கள் என்று காரணம் கூறி இந்திய வெளியுறவுத்துறை நாட்டை விட்டு வெளியே அனுப்பும் வரை சிறப்பு முகாமில் அடைத்து வைக்க உத்தரவிட்டது. தொலைந்து போன வாழ்க்கையை எதிர்நோக்கி 32 வருட நீண்ட காத்திருப்பு முற்றுபெறும் தருவாயில் கூட விடுதலையை ருசிக்க முடியாமல், சிறிது நேரம் கூட விடுதலை காற்றை சுவாசிக்க முடியாமல் புழல் சிறையிலிருந்து நானும் ஜெயக்குமாரும், வேலூர் சிறையிலிருந்து சாந்தனும் முருகனும் திருச்சி சிறப்பு முகாமிற்கு கொண்டு அடைக்கப்பட்டோம். இதோ முடிய போகிறது 32 ஆண்டுகால சிறை காத்திருப்பு என்று எண்ணிய எங்களுக்கு அப்பொழுது விளங்கவில்லை நாங்கள் சிறை மாற்றப்படுகிறோம் என்று. ஆம், அன்று நடந்தேறியது அப்பட்டமான சிறை மாறுதல்தான் என்பதை எங்களுக்கு காலம்தான் விளக்கியது. இது சிறை அல்ல, சிறப்பு முகாம்தானே என்று எண்ணிய எங்களுக்கு இது சிறை அல்ல, சிறையை விட கொடுஞ்சிறை என்பதும் எங்களுக்கு போக போகத்தான் விளங்கியது. நாட்டை விட்டு அனுப்பும் வரை எங்களை சிறப்பு முகாமில் வைக்கிறோம் என்றவர்கள் இன்றைய தேதி வரை நாட்டை விட்டு அனுப்புவதற்கு எடுத்த முன்னெடுப்புகள் என்னவென்று கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறியும் ஆச்சரியக்குறியும் தான் மிஞ்சும். சிறப்பு முகாமா? அது ஜெயில் மாதிரிலாம் இல்லைங்க சார், எல்லா வசதிகளும் செய்து கொடுப்போம் என்று பேசி சமாளிக்கும் அரசும் நிர்வாகமும் கடந்த 1 மாதத்தில் மட்டும் 2 உயிர்களை பலி வாங்கி இருக்கிறது. கடந்த ஜனவரி 28ஆம் தேதி
1 வார காலமாக மருந்து மாத்திரை கிடைக்காமல் ஒருவர் இறந்து போனார். இப்பொழுது சாந்தன் கல்லீரல் முழுவதும் செயலிழந்து எழுந்து நிற்கக்கூட முடியாமல் மிக மோசமான நிலையை அடைந்து பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவம் ஏதும் பலனளிக்காத நிலையில் இறந்து போயிருக்கிறார். இந்த மரணத்திற்கு யார் பொறுப்பேற்பது? யாரை நாங்கள் நொந்து கொள்வது? அனைத்து அடிப்படை உரிமைகளையும் மறுத்து உடல் நலன் குன்றி விடுதலையாகிவிடுவோம் என்று கனவு கண்டு விடுதலையாகிவிட்டோம் என்று பூரிப்பு கிடைத்த தருவாயில் மீண்டும் ஏமாற்றப்பட்டு சிறை மாற்றப்பட்டு இதனால் மனநலனும் பாதிக்கப்பட்டு இறந்து போன சாந்தனுக்கு சிறை வாழ்வு முடிந்தது. இன்னும் மீதம் 3 பேர் இருக்கிறோம். நாங்கள் மீண்டும் காத்திருக்க தொடங்குகிறோம் இந்த சிறப்பு முகாமில். சிறையில் கூட சிறை நிர்வாகத்திற்கு சிறை விதிகள் கையேடு என்று இருக்கிறது. அதன்படி கைதிகளுக்கு இருக்கக்கூடிய மற்றும் இல்லாத உரிமைகள் கடமைகள் வரையறுக்கப்பட்டு இருக்கும். ஆனால் சிறப்பு முகாமோ சிறையை விட கொடுமையானது. இங்கு எந்த சட்ட திட்டங்களோ வரையறைகளோ கிடையாது. அரசும் மாவட்ட ஆட்சியரும் முகாம் நிர்வாகமும் என்ன எண்ணுகிறதோ அவையெல்லாம் விதிமுறைகளாகவும் சட்ட திட்டங்களாகவும் ஆகின்றன. மருத்துவம் கிடையாது என்று இவர்கள் முடிவெடுத்தால் முகாம்வாசிகளுக்கு மருத்துவம் கிடையாது. தனிமை சிறை என்று இவர்கள் முடிவெடுத்தால் தனிமை சிறை. யாரும் மனு பார்க்க கூடாது என்று இவர்கள் முடிவெடுத்தால் யாரும் மனு பார்க்க முடியாது. இப்படியான நிர்வாகம்தான் நாட்டை விட்டு வெளியில் அனுப்புவதற்காக என்று காரணம் கூறி சிறப்பு முகாமில் அடைக்கப்படுபவர்கள் அதற்கான எவ்வித முயற்சிகளும் எடுக்கப்படாமல் வருடக்கணக்கில் அப்படியே கிடப்பில் போடப்பட்டு இன்னொரு சிறைவாசத்தை அனுபவித்து வருகின்றனர். நாங்கள் சிறு சிறு அடிப்படை தேவைகளையும் மற்றும் அடிப்படை உரிமைகளையும் கூட போராடி உயிரை கொடுத்து பெற வேண்டிய சூழலே இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையின் பெரும்பகுதியான 32 வருடங்கள் ராஜீவ்காந்தி பெயரை சொல்லியே சிறையில் கடத்தப்பட்டது. இறுதியில் உச்சநீதிமன்றத்தின் விடுதலை ஆணைக்கு பின்னும் எங்களை எங்கள் குடும்பத்தோடு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்காமல் காலங்கடத்தி இறுதியில் சாந்தனை இழந்த நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம். மீதமுள்ள நாங்களும் எங்களுக்கான ஒவ்வொரு அடிப்படை உரிமையையும் பெறுவதற்கு இதுவரை எண்ணற்ற மனுக்களையும் வழக்குகளையும் உண்ணாநிலை போராட்டங்களையும் மேற்கொண்டே பெற்று வருகிறோம். அதில் பெரும்பான்மையான வாக்குறுதிகள் காற்றிலே போகும், மீதி கேட்கப்படாமலேயே மக்கி போகும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் இந்த மாத துவக்கத்தில் இலங்கை துணை தூதரகம் அழைத்து செல்ல வேண்டும் என்று நானும் முருகனும் உண்ணாநிலை போராட்டம் மேற்கொண்ட பொழுது 1 வாரத்தில் அழைத்து செல்கிறோம் என்று எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டு 20 நாட்களை கடந்தும் அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இல்லாமல் உரிய அரசு பொறிமுறைகள் அவர்கள் கடமையை முறையே செய்திருந்தால் இன்று சாந்தன் உயிருடன் அவருடைய தாயாருடன் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இன்னும் ஓரிரு வாரங்களாவது இருந்திருப்பார். 33 வருடங்களாக தனது மகனை பிரிந்து கண் பார்வை குன்றி வயது முதிர்ச்சி அடைந்து கடைசியாக ஒரு முறையாவது தனது மகனை பார்த்துவிட வேண்டும் என்று ஏங்கிய ஒரு தாயின் கையில் அந்த மகனின் உயிரற்ற உடலைத்தான் கொண்டு போய் சேர்க்கப் போகிறோம். கடைசியாக தனது கையால் தன் மகனுக்கு ஒரு பிடி உணவை கொடுக்க மாட்டோமா என்று ஏங்கிய அந்த தாய் அந்த மகனுக்கு கடைசியாக வாய்க்கரிசி கொடுக்கத்தான் வாய்க்கப்பட்டிருக்கிறார். இதோ இன்று தன் மகன் வந்து விடுவான் என்று எதிர்பார்த்து காத்திருந்த அந்த தாயிடம் உன் மகன் வரவில்லை, அவனின் உயிரற்ற உடல்தான் வருகிறது என்ற செய்தியை அந்த தாயிடம் யாரால் சொல்லி இருக்க முடியும்? அத்தகைய கல்லஞ்சம் படைத்த மனிதர்களும் இவ்வுலகில் வாழ்கிறார்களா என்ன? 33 வருடங்கள் கழித்து தன் மகனின் வருகைக்காக மகிழ்ச்சியாக காத்திருந்திருக்கும் அந்த வீட்டில் இந்த செய்தி ஏற்படுத்திய மயான அமைதியின் பேரிரைச்சலை தாங்கிக் கொள்ளும் கனத்த இதயம் கொண்ட மனிதர்களும் இவ்வுலகில் இருக்கிறார்களா என்ன? இதோ கடந்த மாதம் என்னுடன் நடந்து மருத்துவ பரிசோதனைக்கு வந்த சாந்தன் இன்று எங்களோடு இல்லை. 1 மாதத்தில் எங்களோடு உறவாடி பேசி உலாவிய சாந்தன் இன்று உயிரோடு இல்லை. மீதம் இருக்கிற ஜெயக்குமாரும் முருகனும் 33 வருடங்களாக தங்கள் குடும்பங்களை பிரிந்து வாடும் நிலையில் நானோ மனைவி ஒரு நாட்டில், மகன் ஒரு நாட்டில், தாய் சகோதர சகோதரிகள் வேறு நாட்டில் என சிதறுண்டு சிதைந்து கிடக்கும் குடும்பத்தை ஒன்று சேர்த்து ஒரு நாளேனும் வாழ்ந்துவிட மாட்டோமா? பச்சை பாலகனாக பார்த்த எனது மகன் எவ்வளவு உயரம் இருப்பான்? அவன் என்னை விட உயரமா அல்ல உயரம் குறைவா? அவனுக்கு திருமணமாகி எனக்கு பேரன் பிறந்திருக்கிறானாம். நான் எந்த வயதில் என் மகனை பிரிந்தேனோ
அந்த வயதில் எனக்கு இப்பொழுது பேரன் இருக்கிறான். அவனது பஞ்சு பாதங்களை அள்ளி எடுத்து ஒரு முறையேனும் என் முத்தங்களை காணிக்கையாக்கி விடமாட்டேனா? அன்பார்ந்த உலகத் தமிழ் சமூகமே, இன்னும் நாங்கள் 3 பேர் மிச்சம் இருக்கிறோம். எங்கள் நிலைமை நீண்டகால சிறைவாசமும் குடும்பங்களை பிரிந்து துயரமும் எங்களை முழுமையான நோயாளியாக்கியுள்ளது. சாந்தனை போல் அல்லாமல் எங்களையாவது எங்கள் கடைசி காலத்தில் மிஞ்சி இருக்கிற கொஞ்ச காலம் எங்கள் தாயார், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகளோடு வாழ்ந்துவிட்டு போக இந்த அரசு இனியாவது நடவடிக்கை எடுக்குமா? எங்கள் குடும்பங்களை பிரிந்து வாழ்க்கையை இழந்து வாடும் இப்பெருந்துன்பங்கள் முடிவுக்கு வருமா? இப்படிக்கு ராபர்ட் பயாஸ் அப்படின்னு போட்டு இன்னைக்கு தேதியை போட்டிருக்காங்க. இந்த கடிதம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பக்க கடிதமாக இருக்கிறது. இந்த 3 பக்க கடிதத்தை படித்த போது நமக்கு வருவது வலியும் வேதனையும் தான் நிரம்ப வருகிறது. அப்படியாக இந்த இத்தனை ஆண்டு காலம் சிறையில் கழித்த பிறகும், எங்களை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்த பிறகும், எங்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு, எங்களுடைய இயல்பான நடவடிக்கைகளுக்கு எங்களை விடாமல் சிறப்பு முகாமில் போட்டு அடைச்சி வச்சிருக்கிறது அப்படிங்கிறது கொடுமையிலும் கொடுமை, சிறையை விட கொடுஞ்சிறையாக இது இருக்கிறது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த விவகாரம் தொடர்பாக நாம் சட்ட வல்லுநர்கள்ட்ட அணுகி பேசும்போதும் சரி, மற்ற இயக்க தோழர்கள்ட்ட பேசும்போதும் சரி, களச் செயற்பாட்டாளர்களும் அரசியல் திறனாய்வாளர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாநில அரசாலும் கூட இவர்களை சிறப்பு முகாமிலிருந்து வெளியேற்றி விட முடியும். சிறப்பு முகாம் அப்படிங்கிறத இழுத்து மூடணும். இது போன்ற சிறப்பு முகாம்களில் நாங்கள் தங்க வைக்கிறோம் அப்படிங்கிற பேரில் சிறையை விட மோசமான முறையில் அங்கே மனிதர்கள் நடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்த வண்ணமே இருக்கிறது. இதற்கு தமிழ்நாடு அரசு முன்வந்து இந்த சிறப்பு முகாம் என்னும் கொடுஞ்சிறையை விட மோசமாக இருக்கக்கூடிய சிறை அப்படின்னு சொல்லப்படுகிறது என்றால் அங்கு ஆய்வுகளை மேற்கொண்டு அப்படிப்பட்ட முறையில் தான் அந்த சிறப்பு முகாம் இருக்கிறது என்றால் அதை முற்றுமுழுதாக இழுத்து மூடிவிட்டு அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு மறுவாழ்விற்கான விடயங்களை செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒற்றை முழக்கமாக, ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. ராபர்ட் பயாஸ் அவர்களுடைய இந்த 3 பக்க கடிதமும், இந்த உருக்கமான கடிதம் என்பது உலகத் தமிழர்களுக்கு எந்த ஒரு போட்டிருந்தாலும் கூட இதில் அவர் யாரை குறிப்பிடுகிறார் என்றால் தமிழ்நாடு மற்றும் இந்திய நடுவண் அரசுகளைத்தான். ஏனென்றால் இவர்கள் கையில் தான் இந்த அதிகாரம் இருக்கிறது. அதிகாரம் இருக்கக்கூடிய இவர்களை நோக்கிதான் அவருடைய கடிதங்களும் இருக்கிறது. ஆனால் அவர் பொதுவாக சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த 3 பக்க கடிதத்தை நான் வாசிக்கும் போது நீங்கள் கேட்டிருப்பீங்க, உண்மையிலேயே வலி நிறைந்த வார்த்தைகள், ஆழமான உணர்வுகள் அப்படின்னு அவருடைய எண்ணங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இவர்களை போன்ற இன்னும் 2 பேர் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இன்னும் 3 பேர் தான் இந்த சிறப்பு முகாமில் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த சிறப்பு முகாம் மீது நடவடிக்கை எடுத்து சிறப்பு முகாமை இழுத்து மூடணும் அப்படிங்கிற கோரிக்கையை தொடர்ந்து பல மக்கள் இயக்கங்கள் குரல் கொடுத்து வந்த வண்ணமே இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு விரைவாக ஒரு நடவடிக்கையை இதன் மீது எடுத்து இவர்களை போன்றோருக்கு மறுவாழ்வை அளிக்க வேண்டும், அவர்களும் விடுதலை காற்றை சுவாசிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் பலரும் முன் வச்சிருக்கிறாங்க. நம்மால் இவருடைய கடிதத்தை படிக்கும்போது அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. தமிழக அரசு இது போன்ற நடவடிக்கை எடுக்கப் போகிறது, பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றும் ஒரு சிறப்பு தலையங்கத்தில் மற்றும் ஒரு தலைப்பில். நன்றி, வணக்கம்.